அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற காரணத்தால் நிறைய சேனல் ரிஜெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை தெரியாமல் நீங்கள் வீடியோ போடவே போடாதீங்க. கண்டிப்பாக மானிட்டைசேஷன் வாங்க முடியாது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போது 2025 நிறையவே மாறி இருக்கு. ஜூலை 15க்கு அப்புறம் பிக்கஸ்ட் அப்டேட் ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் நிறைய சேனல் மானிட்டைசேஷன் கிடைக்கவே இல்லை. ஸோ ரீசெண்டாக 2 சேனல் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண 2 சேனலுக்குமே ரீயூஸ்டு அண்ட் ரிப்பீட் கண்டென்ட் வந்துடுச்சு. ஸோ டோட்டலாக நீங்கள் மானிட்டைசேஷன் பாலிசியை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே உங்கள் சேனலுக்கு ரீயூஸ்டு ரிப்பீட் இன்னும் சில பாலிசியெல்லாம் இல்லாமல் மானிட்டைசேஷன் வாங்க முடியும். இப்போது ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்க வேண்டும். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே இந்த எலிஜிபிலிட்டினா தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா 10M ஷார்ட்ஸ் வியூஸ் போயிருக்கணும். அது எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 90 நாட்குள்ளார நீங்கள் எடுத்திருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் மானிட்டைசேஷனுக்கு உள்ளவே நம்ம போக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2வது எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் கண்டென்ட் ஓன் வீடியோ உருவாக்க வேண்டும். அது மட்டும் இல்லை காப்பி பேஸ்ட் கண்டென்ட் மற்ற சேனல்ல இருந்து நீங்கள் எடுக்கவே கூடாது. ஸ்லைட் ஷோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணவே கூடாது. அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக மானிட்டைசேஷன் கிடையவே கிடையாது. ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கண்டென்ட். இந்த ரிப்பீட் கண்டென்ட்டால தான் நிறைய பேருக்கு மானிட்டைசேஷன் போகுது. இந்த ரிப்பீட் கண்டென்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வீடியோ உங்களை அறியாமே நீங்கள் கேலரியில் இருந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ரிஸ்ட்ரிக்ஷனில் உங்களுக்கு நன்னன் தான் காமிக்கும். இருந்தாலுமே யூடியூப் பாலிசி பிரகாரம் அது ரிப்பீட் கண்டென்ட்ல போகும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கேலரியில் இருந்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க. அதனால தான் ரிப்பீட் கண்டென்ட் வருது. அது மட்டும் இல்லை, மற்றவங்க போட்ட வீடியோவை ஆடியோவை நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்கள் சேனலில் போட்டாலும் ரிப்பீட் கண்டென்ட் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு யூடியூப் மியூசிக்கே வைக்கிறாங்க, அவங்களுடைய எஃபெக்ட் இல்லாமல். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்னாடி மானிட்டைசேஷன் கிடைச்சிருந்தது. இப்போ கிடைக்கல, நிறைய காரணத்தால் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் யூடியூப் மியூசிக்கே எடுத்து ஒர்த்லெஸ், அதாவது ஃபேஸ் வேல்யூ இல்லை, வாய்ஸ் வேல்யூ இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு ஸ்லைட் ஷோ மட்டும் ஓடிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கும் மானிட்டைசேஷன் கிடையவே கிடையாது. ரிப்பீட் பாலிசி நிறைய இருக்குங்க. நீங்கள் மற்றவங்களுடைய இமேஜ் தானே அப்படின்ட்டு அப்படியே எடுத்து அந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் போடக்கூடாது. சேஞ்சஸ் நிறைய பண்ணணும். யூடியூப்க்கு இது ஆல்ரெடி இருக்குதுன்னு தெரியக்கூடாது. ஏன்னா ஏஐ பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணோம். ஸோ உங்களுடைய ஓன் எஃபெக்ட் முழுக்க இருக்கணும். சின்ன சின்ன கிளிப் செகண்ட்ஸில் போகலாமே தவிர மற்ற எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் ரிப்பீட் கண்டென்ட். அது மட்டும் இல்லை, ரீயூஸ்டு கண்டென்ட், இதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போது ரீயூஸ்டுனா என்னென்னா மறு பயன்பாடு. திரும்ப 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 நம்ம ஒரு விஷயத்தையே சொல்கிறீங்கன்னா இதில் மூவிஸ், சாங்ஸ், டிவி ஷோஸ், கிரிக்கெட் கிளிப்ஸ், டிக்டாக் இந்த மாதிரி போட்டால் ரீயூஸ்டு வரும். ஆனால் சின்ன சின்ன கிளிப் எடுத்து உங்கள் சேனலில் உங்கள் வீடியோ கூட சேர்த்தா ரியாக்ஷன் சேனல் மாதிரி, அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ஏஐ கண்டென்ட்னு ஒரு பாலிசி இருக்குது. அது என்னென்னா ஏஐலேருந்து வாய்ஸ், வீடியோ, இமேஜ் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹியூமன் ஒரிஜினாலிட்டி இருக்க வேண்டும். உங்களுடைய நரேஷன், உங்களுடைய ஸ்டோரி, உங்களுடைய எடிட், இது எல்லாமே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஏஐ ஜென்ரேட் வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே போட்டால் எக்கச்சக்கமான வியூஸ் போகும். இருந்தாலுமே ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, காப்பிரைட் பாலிசின்னு ஒன்று இருக்குது. காப்பிரைட் பாலிசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டடான சாங்கு, மூவி சீன்ஸு, டிவி கிளிப்ஸு இதெல்லாம் அனுமதி கிடையாது.
இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் மானிட்டைசேஷன் ஆஃப் ஆகும். சில நேரம் கிடைக்கவே கிடைக்காது. நெக்ஸ்ட் 7th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் வயலண்ட் அம்புல் மிஸ்லீடிங் ஃபேக் நியூஸ் கண்டென்ட் இது எல்லாத்துக்குமே மானிட்டைசேஷன் கொடுக்கவே மாட்டாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் உங்கள் சேனலில் இருந்துச்சுன்னா உடனடியாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அதாவது சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி பாலிசிஸ் எல்லாம், அதுக்கு பேர் தான். ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சுருக்கமாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னன்னா ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும் போடுங்க. தேவைன்னா ரியாக்ஷனுக்கு சின்ன சின்ன கிளிப்பை யூஸ் பண்ணுங்க. காப்பிரைட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஏஐ யூஸ் பண்ணாலும் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஃபுல்லாக ஏஐ பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகும். இதை நான் பல இடத்துல சொல்லிட்டேன். இருந்தாலுமே மீண்டும் என்னுடைய மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரைபரே நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சேனலை ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அதாவது 2 ஸ்டெப் எரர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ப்ராசஸ், இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகணும் நான் சொன்ன இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 199 ரூபா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஆல்ரெடி நிறைய பேருக்கு மானிட்டைசேஷன் ஆகியிருக்கு நம்ம சேனலை பார்த்து. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.